ஜோதிடம் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குரோதி ஆண்டு தை மாத பலன் சோழி ஆருட பிரசங்கத்தில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சோழி போட்டு இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான பலன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சொல்லுவாங்க இல்லையா, தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு. ஒரு நல்ல விஷயம், ஒரு வழியை அமைச்சு கொடுக்கட்டுமே, ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கட்டும், அதில் நம்ம பயணம் போகலாமே. சரிங்களா? அப்போ நம்ம இந்த பிரசங்கத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தும், ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இது பொருந்தும். நீங்கள் எந்த ராசியாக இருக்கலாம், லக்கணம் ரிஷபம். அதே மாதிரி ராசி ரிஷப ராசி, நீங்கள் எந்த லக்கணமும் வேணுமாலும் இருக்கலாம். இந்த ராசியும் லக்கணமும் உங்களுக்கு இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த பிரசங்கத்தில் வரக்கூடிய பலன் உங்களுக்கு தை பிறந்தா வழி பிறக்கும், அந்த நல்லது போல நல்லது நடக்கும். சரி, நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே மேச ராசிக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சோழியாரோட பிரசங்கம் தை மாத பலன். பார்க்காதவங்க நம்ம இந்த வீடியோவில் முதல் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல தகவலோடு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நம்ம இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் கடைசியாகத்தான் ஆரோட பிரசங்கத்தில் அந்த பலன், பரிகார பலன் உங்களுக்கு தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள, ஏன்னா எவ்வளோ நம்ம ஜாதகங்கள் பார்க்குறோம். சோழியாரோட பிரசங்கத்தில் கொடுக்கக்கூடிய, ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த சோழியாரோட பிரசங்கத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. சரி, இந்த பிரசங்கத்தை சரி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, ஏதேனும் ஒரு விஷயத்தாலேயாவது ஒரு நன்மை நடக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம இந்த ஆரோட பிரசங்கம் பார்க்குறோம். இப்போ நம்ம பிரித்து தான் பார்க்க போகிறோம். இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதே போல் நீங்கள் ரிஷப லக்கணத்தில் பிறந்து இந்த நட்சத்திரம் உங்கள் லக்கணம் பெற்று இருந்தாலும் சரி, அவர்களுக்கான பலன் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் செய்த சிறு சிறு நல்ல விஷயம், அது தர்ம காரியமாக இருந்தாலும் சரி, தானமாக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி, இந்த தை மாதத்திலே கிருத்திகை நட்சத்திரம் பிறந்த ரிஷபராசி அன்பர்களும் இந்த 3 பாதத்துக்குள் இருக்கக்கூடிய ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் ஒரு அருமையான மாதம் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்வது போல உங்களுடைய வாழ்விலே ஒரு நல்ல காலம் பிறக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த தை மாதம், குரோதி ஆண்டு. இந்த 2025 நமக்கு பிறந்துருச்சு. இந்த பிறந்ததுல தை மாதம் வந்துருச்சு. இந்த தை மாதம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி லக்கணத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அற்புதமான மாதமாக உங்களுக்கு துவக்க மாதம் ஆரம்பம். நல்லது நடக்கும், கவலை வேணாம். சரிங்களா? ஆனால் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம ராசி பார்த்தோம்னா நம்ம உடனே பரிகாரம் சொல்லலாம். இதுக்கான பரிகாரங்களை கடைசியாக சூழியாரத பிரசங்கத்தில் நம்ம கேட்கும் போது உங்களுக்கான தேவதைகள் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? குரோதி ஆண்டு தை மாதம், தை பிறந்தா வழி பிறக்கும். ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, அதே ரோகிணி நட்சத்திரம் சாரம் பெற்றவர்களுக்கு இந்த தை மாத துவக்கம் எப்படி இருக்க போது, இனி வரக்கூடிய மாதங்கள், இந்த வருடங்கள் சிறப்பாக அமைய வேணுமே, நல்லா நடக்கணுமே, எல்லாம் நினைச்சது நடக்கணும், சுபகாரியம் நடக்கணும், இதான் நம்ம என்னெல்லாம் ஆசை வச்சிருக்கோம் அந்த ஆசையெல்லாம் நிறைவேறணும் இல்லையா? அதற்கான பலன் நம்ம சோழியாரோட பிரசங்கத்துல பார்க்கலாம்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தை லக்கணமாக பெற்றவர்கள், ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள் பொறுமையை கையாள வேண்டிய இந்த துவக்க மாதம் உங்களுக்கு காட்டுகிறது. அதிகமான கோவப்படுறவங்களை அறிஞ்சு அப்படின்னா அந்த கோபத்தை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு நிதானமாக பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பதில் நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையை, உங்களுடைய கடமைகளை நீங்க செய்து வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத துவக்கம் ஆரம்பத்திலேயே சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்துல போய் நம்ம நின்று அங்கே முன்னின்று அசிங்கப்படுறதை விட நம்ம வேலையை பார்த்து அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் எதா இருந்தாலும் அதை சரி செய்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அமைப்பை தான் காட்டுது. ஏன்னா இந்த நேரங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்தால் மட்டும் போதும். உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூரமா இருந்து உங்களுடைய பழக்க வழக்கத்தை நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறது. ரொம்ப ஆழ்ந்து தீவிரமா போறதுனால சில ஏமாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பிரசங்கத்துல காட்டுது. அதுக்கு வழி கொடுக்க வேணாம், அதுக்கு நீங்களே பிள்ளையார் சொல்லி போட வேணாம். பொறுமையாக நிதானமாக நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி என்னவோ, ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் செய்யும் போது அதை ஒரு தடவைக்கு 2 முறை என்ன 10 முறையாவது யோசிச்சு நீங்க முடிவெடுத்து இறங்குனீங்க அப்படின்னா அதுல நீங்க ஜெயிக்க முடியும், வெற்றி காண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தாதான் இதுக்கான முழுமையான பலன் நம்ம என்ன பரிகாரம் வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும். ஜோதி ஆண்டு தை பிறந்தால் வழி பிறக்கும். ரிஷப ராசியில் பிறந்த மிருகசீரிட நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களும், ரிஷப லக்கணத்தில் பிறந்து இந்த மிருகசீரிட நட்சத்திரம் 1, 2 பாதம் பெற்றவர்களுக்கான பலன் பார்க்கலாம். இந்த தை மாதம் பிறந்து ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாத துவக்கம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். தொழில கொடிகட்டி பறக்கக்கூடிய மாதமாக இந்த துவக்க மாதம் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுதுங்க. உங்களுடைய காரியம் நீங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த தொழில் செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேல முழுமையான உங்களுடைய அக்கறையை ஆர்வத்தை செலுத்துங்க. அதுல குறிக்கோளா இருங்க. நீங்க தொழில கொடிகட்டி பறக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு வரக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த பிரசங்கத்துல காட்டுது. தொழில முடக்கம் இருக்கு, நம்ம தொழிலை மாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான மாதம் தான். நீங்க தொழிலை மாத்துறது பெரிய விஷயம் இல்லை, அது உங்களுக்கு பழகுனதா இருக்கணும். அதை நீங்க பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு பழக்கமில்லாத விஷயத்துக்கு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச வேலை, உங்களுக்கு பழக்கமான தொழிலாக இருந்தால் நீங்க இறங்கலாம். இல்லைங்க நான் வெளிநாடு தொழிலுக்கு போகலாம்னு இருக்கேன், வெளிநாடு வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இந்த மாத துவக்கமே உங்களுக்கு தொழில் மூலமாக வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த பிரசங்கத்துல காட்டியிருக்கு. அதனால ஒரு தொழில்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய, அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவக்க மாதமாகத்தான் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையாக இருக்கு. அப்ப ரிஷபராசி ரிஷப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்ல என்னன்னா கொஞ்சம் பார்ட்னரோட இருக்கே அப்படின்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லாம இருந்துக்கிறது உத்தமங்க. சில நேரங்கள்ல நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த பார்ட்னர் தொழில் செய்யறவங்க இடையில சில கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரங்கள்ல கசப்புத்தன்மை இல்லாம அப்படி சந்தோஷமா அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிறோங்க. சரி, இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நம்ம நட்சத்திரப்படி நம்ம பார்த்துட்டோம். பொதுவான ஒரு பலன், அதாவது பரிகாரம் என்ன, எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் பிரசங்கத்துல. உங்களுடைய குல தெய்வத்துடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக இந்த ராசி நட்சத்திர அன்பர்கள், லக்கண பிள்ளிவாங்க நட்சத்திர அன்பர்கள் பார்க்கும்போது உங்க தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்குன்னா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு சோழியாரோட பிரசங்கம் பார்க்கிறோம். இது தெய்வ வாக்கு. உங்களுக்கு கருப்பசாமி வந்திருக்கார், காவல் தெய்வமாக கூடிய கருப்பசாமி. அப்ப இந்த ரிஷப ராசியில பிறந்தவர்கள், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், இந்த லக்கண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் எப்படி சாட்டை அடி வாங்க வேண்டும்,
என்னடா அது சாட்டை அடி வாங்க சொல்றாரு. அதாவது நீங்க பார்க்கலாம், கிராமப்புறங்கள்லையும் சரி எல்லா இடங்கள்லையும் இந்த கருப்பசாமி காவல் தெய்வமாக சொல்லக்கூடிய கையில பார்த்தி அப்படி அவங்க பக்கத்துல ஒரு சாட்டை ஒன்று இருக்கும். இந்த கருப்பசாமி அருள் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய தோற்றமும் அவங்களுடைய அந்த சத்தமும் மாறும், அதிவேகமா இருக்கும். அந்த நேரத்துல அந்த சாட்டையை கையில வாங்கிக்கிட்டு சுத்தி அடிப்பாங்க. அந்த அடிக்கிற அடியில பக்கத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் மனமும் உடலும் கண்ணும் கலங்கும். ஏன்னா அந்த கருப்பசாமி அந்த இடத்துல வந்துட்டாரு அப்படின்னா அந்த சாட்டையடி அந்த சத்தம் கேட்டாலே போதும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயம் நம்மளை மீறி வெளியேறிவிடும். இப்போ ஒருத்தருக்கு உடல்ல தீய சக்தி இருக்கு அப்படின்னா அந்த கருப்பசாமிக்கு முன்னாடி நிக்க வச்சு அந்த அந்த அருள் வாக்கு வரும் அவருக்கு. அந்த அங்கே உள்ளவங்களுக்கு அந்த சாட்டை எடுத்து அந்த சத்தம் போட்ட உடனே அந்த உடம்புல தீய சக்தி இருந்தால் கண் கலங்கி மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த உடலை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு எல்லோருடைய நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் அதான். கருப்பசாமிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப என்னடா அது போய் சவுக்கடி வாங்கணுமா சாட்டை அடி வாங்கணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நீங்க செய்ய வேண்டியது உங்க ஊருக்கு அருகாமையில இல்லை எங்கேயாவது கருப்பசாமி கோயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கு சாட்டை வாங்கி கொடுங்க. ஐயாவுக்கு ஒரு சாட்டை வாங்கி கொடுங்க. இந்த சாட்டை வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த கருப்பசாமி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை துன்பங்கள் கஷ்டங்களை சாட்டையால உங்களை அடிச்சு விரட்டுவார். உங்களை அடிக்க மாட்டார், நீங்க வாங்கி கொடுத்துட்டே இல்லையா அந்த அடி உங்களுக்கு விலக போகுது, நல்ல விஷயம் நடக்க போகுது, கெட்டதெல்லாம் விரட்டி அடிக்க போறாரு. எப்படி நான் சொல்றது புரியுது இல்லையா? அந்த சாட்டையால உங்களை அடிப்பார். ஆனா அடி வாங்குறது உங்களுடைய துன்பமும் உங்களுடைய கஷ்டமும் உங்களுடைய வேதனையும் உங்களுடைய தடைகளும் தான் அடி வாங்கி உங்களை விட்டு வெளியேறும், உங்களுடைய கர்மா வெளியேறும். நீங்க நல்ல முறையில அடுத்த தை பிறந்தா வழி பிறக்கிற மாதிரி அந்த தை மாசத்துல இதை பண்ணிருங்க. அப்ப ரிஷபராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு கருப்பசாமி அனுக்கிரகத்தால நடக்க போகுது. ரொம்ப விசேஷம். காவல் தெய்வம் கருப்பசாமி, நல்ல விஷயம் நடக்கும், நல்லதே நடக்கும். இது 100க்கு 100 பலிக்குங்க. நீங்க இந்த சாட்டை மட்டும் ஐயாவுக்கு வாங்கி கொடுங்க, கருப்பசாமி ஐயாவுக்கு. அப்புறம் பாருங்க நடக்கக்கூடிய விஷயத்த. நீங்க எந்த விஷயம் உங்களுக்கு தடையா இருக்கோ அந்த விஷயத்தை நினைச்சு வேண்டி சாட்டை வாங்கி கொடுங்க. அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக ஐயா அதுக்கு தடையா இருக்கிறத சாட்டையால அடிச்சு வட்டிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சிருவார். ஏன்னா கருப்பசாமிங்கிற சாதாரண ஐயா கிடையாது. அவர் காக்கும் தெய்வம். ஓடி, அதாவது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கருப்பசாமி. கருப்பசாமி ஆட்டம்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன், அதிவேகத்துல இருக்கும். அங்க சாமியான நம்ம கண்ணு கலங்கும், நம்ம உடம்பு அப்படி சிலுக்கும், ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், உடம்புல சோர்வு இருக்கும், அந்த நேரத்துல அந்த இடத்துல தெளிவாயிரும். அதனால கருப்பசாமியுடைய அருளால இந்த தை மாதம் குரோதி ஆண்டு தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கு. நல்லது நடக்கட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது நம்மளுடைய புது சேனல், இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்த வீடியோக்கள் நல்லபடியாக சூழியாருடைய பிரசங்கம் முழுமையாக இந்த வீடியோவில் நான் பதிவிடுவேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர்.